ஓப்பனிங் ஷாட்டே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்ப அவன் கண் முழிச்சு பார்த்தா அவனை சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோவை தர இழுத்துட்டு போய் ஒரு டேபிள் கிட்ட தள்ளுறான். அப்ப அந்த டேபிள்ல இருக்கிறவன் ஒரு டாக்குமெண்ட்டை தூக்கி போட்டு சைன் பண்ண சொல்றான். இங்க பாரு தம்பி, பிரச்சனை பண்ணாம சைன் பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு கிளம்பு. நான் ஏன் இங்க இருக்கேன், இந்த பிரச்சனையில எப்படி மாட்டினேன், எனக்கு 8 வயசு இருக்கும். அப்ப நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் விளையாடும் போது வானத்துல ஒரு விண்கல் கீழே விழுறத பார்த்து அது கிட்ட போய் அதை தொட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் என் லைஃபே மாறி போச்சு. நான் ஒரு சூப்பர் ஹீரோவா மாறிட்டேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸும் டீச்சரும் என்ன பார்த்து பயந்து என்ன ஆர்ஃபனேஜை விட்டு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் தான் என்ன கூப்பிட்டு போய் என்ன வளர்த்தாரு. அவர் ஒரு சயின்டிஸ்ட். என் பவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு டீச் பண்ணாரு. இதுதான் என் சீக்ரெட். உடனே என்னோட பவர் யூஸ் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ண. ஆனா எதுவும் வேலை செய்யல. அவ்வளவுதான், செத்துட்டேன்னு நினைச்சேன். அப்பதான் துன்மு வந்து என்ன காப்பாத்தினான். ஆனா இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு காரணமே இவன் தான். டேய், என்ன ஏன்டா அடிக்கிற, நான் தான் உன்னை காப்பாத்திட்டேன்ல, நான் இந்த நிலைமைக்கு வர காரணமே நீ தான்டா அப்படின்னு சொல்லி நம்ம வெய்ச்சன் அவன் அடிக்க. ஆமாங்க, நம்ம ஹீரோவோட பேரு வெய்ச்சன். அவனுக்கு சூப்பர் பவர் இருக்கு. ஆனா இப்ப அவனால அதை யூஸ் பண்ண முடியல. டேய், எதுக்குடா என் கண்ணத்தை தொடுற, நம்ம ஹீரோவோட பவர் போனாலும் ஒரு பவர் மட்டும் அவங்க கிட்ட இருக்கு. அதாவது மைண்டை ரீட் பண்ண முடியும். ஆனா இப்ப அவங்களோட கண்ணத்தை டச் பண்ணா மட்டும்தான் பவர் ஒர்க் ஆகுது. உடனே வெய்ச்சன் துன்மு கண்ணத்தை டச் பண்ணி மிஸ் ஆன அவன் லாக்கரை பாக்குறான். இவன் கிட்ட லாக்கர் இல்ல, ஒருவேளை அங்கேயேதான் இருக்குமோ. உடனே வைச்சன் அவன் இருந்த பில்டிங்ல போய் லாக்கரை தேடுறான். லாக்கரும் கிடைக்குது. ஆனா அதுல இருந்த டைரி மட்டும் அந்த லாக்கர்ல இல்ல. அந்த டைரி இருந்தாதான் அவனால அவனோட பவரை திரும்ப கொண்டு வர முடியும். உடனே வைச்சன் என்ன பண்றான், துன்மு காலேஜுக்கு ஜாயின் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரோட மைண்டையும் ரீட் பண்றான். கட் பண்ணா துன்மு அவனோட டாவா பார்க்க போறான். ஏண்டா சொல்லிட்டு வர மாட்டியா ரியா, தயவு செஞ்சு கிளம்ப. எதுக்குடா, இல்ல நீ இங்க இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் உன் அழகுல மயங்கி உன்னை லவ் பண்ணிருவேன்னு பயமா இருக்கு. அட என்ன பயம், நான் தான் உன்னை ஆல்ரெடி லவ் பண்றேனே. டே, உனக்கு என்ன வேணும், என்ன முடிவு எடுத்த, என்ன முடிவுனா எதை கேட்கற, என் பிசினஸ்ல பார்ட்னர் ஆகணும்னு கேட்டேனே, நான் தான் அப்பவே சொன்னல எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு. அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே கிளாஸ் விட்டு கிளம்ப. அப்ப யாரோ அவங்கள ஃபாலோ பண்ண. டேய், இதெல்லாம் காஞ்சனா படத்திலே பாத்துட்டேன். இல்லமா, யாரோ பின்னாடி போனாங்க. உடனே சவுண்ட் வர இடத்த நோக்கி 2 பேரும் போக அப்ப அங்க இருக்கிற டேபிள்லாம் கீழே விழ. அப்ப வெய்ச்சன் வந்து அதை பிடிச்சு ரியாவை காப்பாத்துறான். டேய், நீ வெய்ச்சன் தானே, ஏன் காலேஜ்ல என்னடா பண்ற, என்ன டேபிள்லாம் அந்தரத்துல பறக்குது. டேய், என் சூப்பர் பவர் இப்போ உன்கிட்ட இருக்கா, அப்படின்னா என் நோட் புக்கும் உன்கிட்ட தானே இருக்கு. என்ன நோட் புக்கு, நீ என்ன சொல்ல வர, உன்கிட்ட சூப்பர் பவர் இருக்கு. டேய், என்ன சரக்கு போட்டிருக்கியா, இவளுக்கு என்னாச்சு, இவனை இப்படி பாக்குறா. கட் பண்ணா நம்ம வெய்ச்சன் துன்முவை துரத்திட்டு ஓட. உடனே துன்மு பயந்து லேடிஸ் டாய்லெட்குள்ள போயிடுறான். எனக்கு புரியுது, நீ ஏதோ மிஸ் பண்ணிட்ட, ஆனா அதை நான் எடுக்கல. சரி, உனக்கு என்ன வேணும், அவ்வளவுதானே, இந்த முறை நான் அதை பண்ணி விடுறேன். அப்ப இவங்க பேசுறத ஒரு பொண்ணு கேட்டுறா. டேய் துன்மு, அவனாடா நீ, ஐயோ கிசு கிசு ராணியா. இப்ப அடுத்த நாள் துன்முவும் வெய்ச்சானும் லவ் பண்றாங்கன்னு அவங்க காலேஜ் முழுக்க ரூமர் பரவ. உடனே துன்மு ராணிய பார்த்து, இங்க பாருடி, நீ பார்த்தது உண்மை இல்ல, நானும் அவனும் எதுவும் பண்ணல, உனக்கு தெரியும்ல நான் ரியாவை லவ் பண்றேன். டேய் துன்மு, அதான் பார்த்தல, நீ அவன் ஜிப்ப கைட்டினத, அடியே அவிச்ச முட்டை, அப்படிலாம் எதுவும் இல்ல, தேவையில்லாம ரூமர் கிரியேட் பண்ணத அப்படின்னு அவகிட்ட அவன் கெஞ்ச. கட் பண்ணா ஒரு கேங்க காட்டுறாங்க. அந்த வெய்ச்சன் இப்ப காலேஜுக்குள்ள வந்துட்டான். அது மட்டும் இல்ல, துன்மு கூடவும் ரியா கூடவும் அவன் ரொம்ப க்ளோஸா இருக்கான். நாம அந்த நோட் புக் எடுத்துட்டு வந்த பிறகுதான் அவன் இதெல்லாம் பண்றான். ஆனா இந்த புக்ல அவன் என்ன எழுதிருக்கானே புரியல. நீங்க உடனே அந்த வெய்ச்சனை ஃபாலோ பண்ணுங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ ரியா வீட்டுக்கு வர. அப்ப ரியா வர உடனே தலைவன் அவ பின்னாடியே போறான். அப்ப ரியா யாரோ அவளை ஃபாலோ பண்றதா நினைச்சு அவன் அட்டாக் பண்ணிடுறா. கட் பண்ணா தலைவன் இப்ப ரியா ரூம்ல இருக்கான். ஏ அசையாத, இப்பதான் கட்டு போட்டேன், எப்படியாவது இவன் முகத்தை தொட்டுறணும். வெய்ச்சன், ஹே வெய்ச்சன், உன்னதான் சொல்லு ரியா, இல்ல என் வீட்டுக்கு எதுக்கு வந்த, இப்ப நம்ம என்ன சொல்றது, சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அது ஒண்ணும் இல்ல ரியா, எனக்கு ஒரு சப்ஜெக்ட்ல டவுட், அதான் உன்னை தேடி வந்தேன். என்ன சப்ஜெக்ட், உடனே அவன் சொல்ல. உடனே ரியா புக் எடுக்க போறா. உடனே தலைவன் ரியா ரூம்ல போய் டைரியை தேடுறான். வெய்ச்சன், என்ன தேடுற, ஒண்ணும் இல்லையே. ஆமா, என்ன மறைக்கிற, ஒண்ணு இல்ல ரியா. பார்த்தா தலைவன் தெரியாம கீட்டுறதோட அது அவன் கைய சுட்டுருது. உடனே ரியா இன்னொரு கைக்கும் கட்டு போடுறா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவளோட கணத்தை தொடுறான். என்ன வேலை செய்யல, ஒருவேளை இந்த துணியாலேயோ. வெய்ச்சன், என்ன பண்ற, அட இவ வேற, சரி உட்காரு, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். உடனே அவன் சமைச்சு அதை எடுத்துட்டு வரா. அப்ப தலைவர் ரியா ரூம்ல ஒரு கேமராவை பாக்குறான். ஏண்டா கேமரா வைக்க உனக்கு வேற இடமே கிடைக்கலையா, வாய மூடுங்க. நீங்க பாரு, இவளை விரும்புறான், ஆனா இவனை லவ் பண்றா. ஆனா இவன் இந்த பையனை விரும்புறான், ஆனா இந்த பையனை இவளுக்கு பிடிக்கல. அதே மாதிரி இந்த பையனுக்கு இவனை பிடிக்கல. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா நாம இவ்வளவு ஃபாலோ பண்ணா நமக்கு ஏதாவது தெரிய வரும். உடனே அந்த 2 பேரும் ரியாவை கிட்னாப் பண்ண போக. டேய் மாஸ்க் எங்கடா, டோர்க்கே. ஏண்டா மங்கி குள்ளாவை எடுத்துட்டு வந்திருக்க, இது ஒரிஜினல் பிராண்டுப்பா, பாரு கிளியவே இல்ல. மூதேவி, மங்கி குள்ளா வச்சு என்ன பண்ண போற, நமக்கு குளிராதாப்பா, முட்டா பாயில, நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம், அவளை கடத்த வந்திருக்கோம், இப்படி போனன்னு வச்சுக்கேன் அவன் நம்மள போலீஸ்ல போட்டு கொடுத்துருவா. அப்படியா,
சரி இது எப்படி, நீ முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறியா? தம்பி என் திறமைய நீ இன்னும் பாக்கல, இப்ப பாரு. டேய் எங்கடா போற? கதவை தட்ட. ஏண்டா நாம அவளை கடத்த வந்தோம், டின்னர் சாப்பிட இல்ல, மூடிட்டு மேல ஏறுடா. கட் பண்ணா தலைவன் கீழே வர அப்ப அந்த ரெண்டு பேரையும் பாக்குறான். டேய் என்ன பண்ற? அங்க பாருடா. அப்போ ஒரு சேரு அவன் மேல வந்து விழ. டெலிகைனஸ் தான். அப்ப ரியா கிட்ட டெலிகைனஸ் பவர் இருக்கா? என்னாச்சு? அவ தான் மாமா தூக்கி போட்டிருக்கா. அவ டஸ்ட்பின் வந்து அவங்க முன்னாடி பார்க்க உடனே ரெண்டு பேரும் பயந்து அடிச்சு ஓட. இப்ப அடுத்த நாள் வைச்சன் ரியாவை பார்க்க வரான். என்ன வைச்சன்? உடனே தலைவன் அந்த வீடியோவை காட்டி, இவங்கள உனக்கு தெரியுமா? இவங்க நம்ம காலேஜ் தான், ஆனா இவங்க ஏன் என் வீட்டுக்கு வந்தாங்க? சரி நீ இத பத்தி போலீஸ் கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி தலைவன் போக கட் பண்ணா அந்த ரெண்டு பேருமே அவனோட பாஸ் கிட்ட நடந்தது சொல்ல, என்னடா வளர்ற, நேத்து சரக்கு சாப்பிட்டீங்களா? இல்லமாமா நாங்க பார்த்தது உண்மை, அங்க ஒரு பேய் இருக்கு. பேயும் இல்ல பூதமும் இல்ல, நான் அந்த புக்கை நல்லா பாத்துட்டேன், அது தங்க சுரங்கத்தோட மேப், ஆனா அது எங்க இருக்குன்னு அந்த மூணு பேருக்கு தான் தெரியும். உடனே அவங்க ஒரு லெட்டர் எழுதி ரியாவுக்கு வைச்சன் எழுதுற மாதிரியும் துர்முவுக்கு ரியா எழுதுற மாதிரியும் எழுதி வர வைக்க, பாஸ் அவ வந்துட்டா, இருடா அவனும் வரட்டும். ஹே ரியா என்ன கூப்பிட்டியா? அப்பா அவனுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரையும் அடிக்க அப்ப வைச்சன் வந்து ரியாவை காப்பாத்த, ஆனா மூணு பேரை தலைவனால சமாளிக்க முடியல. டே வைச்சன் உன்ன, யோ பாஸ் அது வைச்சன் இல்ல, ஆக்சுவலா என்னன்னா இந்த குண்டனுக்கு ஒரு நோய் இருக்கு, அவன் மட்டும் டைமிங்க்கு மெடிசன் எடுத்துக்கலனா அவனுக்கு கண்ணு தெரியாது, அதனால வைச்சன் நினைச்சு அவங்களோட ஆள அடிச்சிடறான். டே டேவி இந்த மூணு பேரையும் நம்ம இடத்த கூப்பிட்டு வா, நான் போய் மாத்திரை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. தேங்க்ஸ் பா. எதுக்கு? நீ மட்டும் வரலனா எனக்கு என்ன இருக்குமே தெரியாது. ரியா நான் உன்னோட கண்ணத்தை தொட்டு பார்க்கவா? உடனே அவன் வெக்கப்பட உடனே தலைவன் அவளோட கண்ணத்தை தொட அதை துர்மு பாத்துறான். அடி சண்டாலா என்னடா பண்ற? அவனை விடு துர்மு, அடியே அவனை தொட்டாண்டி, அதுக்கு என்ன இப்ப என்னவா அப்படின்னு கத்தி அவன் வாங்கி வில. அப்ப சடனா அவனுக்கு ஒரு விஷயம் வருது, அதுல அவனுக்கு அடிபட்டு ரத்த வர மாதிரி இருக்கு. ஐயோ என் மூக்கு. உன் மூக்குக்கு என்ன? ஓ கனவா? சரி அந்த டோமரிங்க அவன் உள்ளதா இருக்கான். உடனே அவன் கிளம்ப அப்ப கீழே விழுந்து அவன் மூக்கு உடைய, என்ன இது கனவுல பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா துர்முக்கு ஃபியூச்சர் பவர் இருக்கா? ஆனா எப்படி என்னோட பவர் இவங்களுக்கு ஸ்பிளிட் ஆச்சு? அந்த நோட் புக் எங்க? அந்த கேங் ஏன் இவங்களை துரத்துறாங்க? தேவி அண்ணா எதுவும் பண்ண வேணாம் சொன்னார்ல. டேய் நீ தனி ஒருவன் பாத்தியா இல்லையா? நம்ம யாருன்னு தெரியணும்னா முதல்ல நம்ம எதிரி எப்படிப்பட்டவன்னு தெரியணும். அதனால நாம அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணணும், அப்பதான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மேல இருந்து பார்த்தா 365 படி, ஒவ்வொரு படியா நீ இறங்கும் போது என் காதல் படிப்படியா ஏறுமா. உடனே அவன் மேல போக, கண்ணு நீ மேல போனா என்ன லவ் பண்றேன்னு அர்த்தம். உடனே அவ கீழே வந்து, ஏண்டா என் பின்னாடி சுத்துறியே, உனக்கு வேற வேலையே இல்லையா? இதை விட்ட வேற வேலை என்ன இருக்கு? உன் ரியாக்ஷன் புரியுது, உனக்கு என்ன பிடிக்கல, ஆனா என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். அப்ப அவ கீழே விழ உடனே அவன் பிடிக்க, அப்ப மறுபடியும் ஒரு கனவு வருது. அதுல ரியா யாரையோ பார்த்து பயப்படுற மாதிரி இருக்க. ஓ மை காட் நான் பாத்துட்டேன். என்னத்த பார்த்த? ஒரு வேலை. டேய் பொம்பளை பொறுக்கி, ஏமா நீ நினைக்கிற மாதிரி இல்லமா. ரியா நான் சொல்றத கேளு, என் பின்னாடி வராத. ஐயோ ரியா நீ டேஞ்சர்ல இருக்க, என் பின்னாடி வராதன்னு சொன்ன. சீரியஸா சொல்ற, நீ டேஞ்சர்ல இருக்க. ஆக்சுவலா என்னோட டேஞ்சரே நீதான். சோ நான் ட்ரெஸ்ஸ மாத்தணும், நீ இங்கேயே இருக்கியா அப்படின்னு சொல்லி அவ உள்ள போக, அவ உள்ள போன சில செகண்டே அவனும் உள்ள போக, மச்சான் அவன் உள்ள போயிட்டான்டா, இப்ப என்ன உனக்கும் உள்ள போகணும் அவ்வளவுதானே, வா போலாம். உடனே அந்த ரெண்டு பேரும் உள்ள போனா அங்க யாருமே இல்ல. அப்ப சில லேடிஸ் வர உடனே அவனுங்க கபோர்டுக்குள்ள போய் பாத்துங்க. உள்ள போனா ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரெண்டும் ஆல்ரெடி உள்ள இருக்க. எலே நீ எப்பல உள்ள வந்த? ஆமா எதுக்கு ரியாவை ஃபாலோ பண்ற? டேய் கண்ட இடத்துல கை வைக்காதல, சத்தம் நின்னு போச்சு. உடனே அவங்க வெளியே வர அப்ப மறுபடியும் யாரோ வர, மறுபடியும் அவங்க கபோர்டுக்குள்ள போக, யாராவது இருக்கீங்களா? இந்த டேபிள் அங்கதானே இருந்தது, சரி வேலைய பாப்போம். உடனே அவளோட கபோர்டை ஓபன் பண்ணா அதுலதான் நம்ம பசங்க இருக்காங்க. டேய் அங்க என்னடா பண்ற? ரியா நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் படலமா. உடனே அவ கத்த, அப்படியே அவ கனவுல பார்த்த மாதிரியே அவ கத்துறா. எனக்கு ஒரு டவுட். என்ன? ஆமா அவனும் தானே உள்ள இருந்தான், அவனையே அடிக்கல. வைச்சன் கபோர்டுக்குள்ள என்ன பண்ண? என்ன சொல்ற? இவங்கிட்ட தான் நான் அதை கேட்டேன், ஆனா அவன் தரமாட்டான். என்ன கேட்ட? ரியா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இங்க பாருடா எனக்கு தேவையான ஒண்ணு உன்கிட்ட இருக்கு. டேய் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ஏதோ இருக்குன்னு சொல்ற, ஆனா என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேன். கட் பண்ணா ஃபேட்டி அவன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த நோட்டை காட்ட, இதுல என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இது ட்ரெஷருக்கான மேப் இல்ல, ஆனா இதுல சில ஸ்டோன் பத்தி இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோன்? பார்க்க விண்கல் மாதிரி இருக்கு. உடனே ஃபேட்டி விண்கலை பத்தி இன்ஃபர்மேஷன் தேட அப்ப தலைவர் இருந்த ஆர்ஃபனேஜ் பக்கம் ஒரு விண்கல் விழுந்ததை பத்தி கண்டுபிடிக்கிறான். இந்த ஸ்டோனுக்கும் அவனுக்கும் என்ன கனெக்ஷன்? கட் பண்ணா தலைவன் ஃபேட்டி ரூம்ல வந்து நோட் புக் தேட இங்க எதுவும் இல்லையே, ஒருவேளை அவங்கிட்ட இருக்குமோ. உடனே தலைவன் ஃப்ரெண்ட போய் பார்க்க
பார்க்க, டேய் என் பின்னாடி வராதுன்னு சொன்னல, நான் சொல்றத கேளு, நீ டேஞ்சர்ல இருக்க, என் டேஞ்சரே நீ தான்டா. உடனே காரை எடுத்துட்டு அவன் கிளம்ப, என் திறமையை பயன்படுத்தி நான் கண்டுபிடிச்சது இந்த ஸ்டோன் ஒரு ஏலியன் டெக்னாலஜி. சோ அவங்க கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு பாஸ். இந்த நட்டு உடைக்க ஏதாவது வெப்பன் இருக்கா? டேய் நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுற, நீ என்னன்னா சாப்பாட பத்தி பேசுற? கட் பண்ண ஹீரோ ஃப்ரெண்ட போய் பார்க்க, என்ன எதுக்குடா ஃபாலோ பண்ற? உடனே ஹீரோவை ஃப்ரெண்ட் அடிக்க, சரி என்ன வேணும்? ஜியான் கிட்ட தான் நோட் புக் இருக்கு, அது மட்டும் இல்ல அவன் ஏதோ பிளான் பண்றான். நீ நான் சொல்றத நம்பலன்னு தெரியுது, ஆனா காட் ப்ராமிஸா சொல்றேன், எனக்கு சூப்பர் பவர் இருக்கு. ஆனா அந்த நோட்டை என் சூப்பர் பவர் திரும்ப கொண்டு வர நான் தேடல, வேற ஒண்ணுக்காக நான் தேடுறேன். அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? உன்னால நடக்க போறத முன்னாடியே பார்க்க முடியும். அந்த பவரை யூஸ் பண்ணி ஜியான் நோட் புக்கை எங்க வச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. நீ சொல்ற மாதிரி எனக்கு அந்த பவர் இருக்குன்னு வச்சுப்போம், ஆனா உனக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். கட் பண்ணா நம்ம ஜியான் கிட்ட இருந்து மெசேஜ் வர, உடனே தலைவன் ஜியானை தேடி போறான். உள்ள போ தம்பி. டேய் நீங்க இங்கேயே இருங்கடா, கூப்பிட்டா உள்ள வாங்க. சாப்பிட்றியா? நோட் புக் எங்க? இங்கதான் இருக்கு. ஐயோ என்ன கையை வெட்டிக்கிட்டியா? இல்லையே. நீ வெட்டிக்கிட்ட இல்லன்னு சொல்றல, அப்ப ரத்தம் வருது. வெட்டினா வரதானே செய்யும், பட் அது வெஜிடபிள். கொப்ப மாமனே என்னடா வேணும் உனக்கு? இல்லப்பா நீ வெட்டினதை நான் பார்த்தேன், சோ பேண்டேஜ போய் போட்டுக்கோ. பாத்துட்டியா? இத முதலே சொல்ல வேண்டியதானே. சரி டீல் பேசலாமா? எதுக்கு? நோட் புக் என்கிட்ட இருக்கு, அதுக்கு நோட்டு என்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு அவன் சொல்லும் போது தலைவன் அவனை அட்டாக் பண்ணிட்டு நோட் எடுக்க, பட் அவனோட பாய்ஸ் வந்து தலைவனை தடுத்து போலன்னு போலக்க, இது உனக்கு வேணுமா? டேய் நீ என்ன குட்டிக்காரனை போட்டாலும் உனக்கு இது கிடைக்காதுல. இங்க நான் பாஸா இல்ல நீங்களா? ஆனா இந்த டைலாக்கை யார் சொன்னா என்னன்னா, மேட்ரு ஒண்ணு தானே. கட் பண்ணா ஃப்ரெண்டுக்கும் ரியாவுக்கும் மெசேஜ் போக, உடனே ரியா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. ஆனா ஃப்ரெண்டு ரியாவுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு அவளை ஒரு ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு லோக்கல் ரவுடிஸ் கால் பண்ணி ஹெல்ப் கேட்கறான். கட் பண்ணா ஃப்ரெண்டு தலைமை இருக்கிற பிளேஸுக்கு வர, அதே மாதிரி லோக்கல் பாய்ஸும் வர, பட் எல்லாருமே ஜியானாலா மாதிரி ஃப்ரெண்டை அட்டாக் பண்ண. கட் பண்ணா ஃபேட்டி ஹீரோ பார்த்து, இங்க பாரு நீ உண்மையை சொல்லிட்டா உன்னை விட்டுடுற, இல்லன்னு வச்சுக்கேன் இந்த நோட் புக் எரியிற மாதிரி உன்னை எரிச்சிருவேன். பாஸ் அது உண்மையான நோட் புக்கா? லூசு, அவனை மிரட்ட அப்படி பண்ணண்டா. உண்மையான புக்கு என் ரூம்ல இருக்கு. அப்ப இதை ரியா கேட்க, ரியா எப்படியோ தப்பிச்சு இங்க வந்திருக்கா போல. கட் பண்ணா ஜியான் நோட் புக் எடுக்க அவனோட ரூமுக்கு போக, அப்போ ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. உடனே திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்போ ஒரு பாக்ஸ் அந்த இடத்துல பறக்க, அதை பார்த்த ஜியான் பயந்து ஓட, பின்னாடி அந்த பாட்டுக்காரன் வந்து ஜியான் அடிச்சு நோட் புக்கை எடுத்துட்டு போயிடுறான். அவன் போடுறதும் நம்ம டீம் அங்க வர, இவனை யார் அடிச்சா? நம்ம உடனே கிளம்பிடலாம், நோட் புக் இங்க இல்ல, ஒருவேளை வேற யாராவது எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ஜியானோட பாய்ஸ் வர, உடனே 3 பேருமே அவங்க கூட ஃபைட் பண்ண. அப்போ ஒருத்தன் ரியாவை அடிக்க வர, உடனே தலைவன் அந்த அடியை வாங்கிக்க. அப்ப ரியா பயந்து கத்த, அப்பா அவளுக்குள்ள இருக்கிற பவர் வெளியே வருது, அதுவும் மின்னல் பவர். அந்த பவரை யூஸ் பண்ணி எல்லாருமே அட்டாக் பண்ணிடுறா. கட் பண்ணா இப்ப எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்க. ஜியான் எந்த ரூம்ல இருக்கா? நீங்க யாரு? அவரோட ஃப்ரெண்டா? அவ டவுட்டா கேட்க, உடனே தலைவன் மைண்ட் ரீடிங் யூஸ் பண்ணி ஜியானை பாக்குறான். நம்ம ஜியான் வேற நடந்த சண்டையில பயங்கரமா அடிபட்டு கோமால இருக்கான். அது மட்டும் இல்ல, ஸ்டார்டிங் எபிசோட்ல ஒருத்தன் தலைவனை கடத்தி வச்சிருப்பான்ல, அவனோட பையன் தான் இந்த ஜியானு. ஏண்டா அந்த 3 பேரை உங்களால சமாளிக்க முடியலையா? பாஸ் அதுல ஒருத்தனுக்கு சூப்பர் பவர் இருக்கு, அதுவும் பிக்காச்சோட பவர் அவங்கிட்ட இருக்கு. டேய் நேத்து ஏதாவது கனவு கண்டியா? பாஸ் நான் சொல்றது உண்மை, வேணா இந்த வீடியோ பாருங்க. அதை பார்த்ததும் நம்ம டீமை அவர் தூக்க சொல்ல, உடனே தலைவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எஸ் ஆக சொல்றான். உடனே ஃப்ரெண்டு லவரை கூப்பிட்டு எஸ் ஆக, ஆனா ஈவில் பாய்ஸ் கிட்ட மாட்டிக்க. அப்ப மறுபடியும் ரியாவுக்கு பவர் வந்து அவங்க எல்லாரும் அடிச்சு போட்டுறா. கட் பண்ணா நம்ம தலைவன் ஜியான் ஆபீஸுக்கு மறுபடியும் வந்து அந்த நோட் புக்கை யாரு எடுத்துட்டு போனாங்கன்னு செக் பண்றான். அப்பன்னு பார்த்து ஜியானோட அப்பா ரூமுக்கு வர, பாஸ் நம்மள அங்க பாருங்க அந்த பாக்ஸ் பறக்குது. டே ராக்கா, அந்த வெயிச்சன் நாம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல, அவனை நாம தடுக்கணும்னா நாம அவனை மாதிரி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும். உடனே அல்லக்கை மிஸ்டர் கிங்னு ஒருத்தனை கூப்பிட்டு வரான். அந்த ஆள் என்னன்னா நம்ம டீம் பேயின்னு நினைச்சு பேய் ஓட்டவங்கள வர வைக்கிறான். அப்ப இந்த நியூஸை கேட்ட வேற ஒரு டீம் அங்க வர, பாஸ் இவங்க பேயெல்லாம் இல்ல, வேற ஒண்ணு, அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கல்பனா தலைவன் ரியா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, வெயிச்சன் நீ உண்மையிலே யாரு? அது இப்ப முக்கியம் இல்ல, ஆனா பிராங்கா சொல்றேன், உன்கிட்ட எலக்ட்ரிக் பவர் இருக்கு, துன்முவால ஃபியூச்சரை பார்க்க முடியும், எங்களால நார்மலா ஆக முடியாதா? நீங்க பழையபடி மாறணும்னா அந்த நோட் புக்கை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் போக, தலைவன் போனதும் மறுபடியும் அந்த பாட்டு சத்தம் கேட்க, எவன்டா அது எப்ப பார்த்தாலும் இங்க வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான், ஆனா வெளியே வந்து பார்த்தா எவனுமே இல்ல. இதே நேரத்துல தலைவனுக்கு ஜியானோட வீடியோ கிடைக்க, அன்னைக்கு ரியா வீட்டுல குப்பை தொட்டி பறந்ததை பார்த்தோம். அதே மாதிரி கிளாஸ் ரூம்ல டேபிள், இப்ப ஜியான் வீடியோல ஒரு பாக்ஸ். சோ கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தன் நம்மள ஃபாலோ பண்றான், அவன் கிட்டதான் நோட் புக் இருக்கோ. உடனே தலைவன் ரியா வீட்டுக்கு போய் அந்த மிஸ்ட்ரி மேனை பிடிக்க ட்ராப்பை செட் பண்றான். பட் அதுல ஃப்ரெண்டு மாட்டிக்கிறான். என்ன
என்னடா இது ஒரு பாட்டு சத்தம் கேக்குதுல? ஆமா அதுக்கு என்ன, அது ஒரு மனுஷன் நம்மள மாதிரி அவங்கிட்டயும் சூப்பர் பவர் இருக்கு. பட் அவனோட பவரே அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அவனை பிடிக்கதான் இந்த செட்டப்பே. நீ என்ன வேணா பண்ணு, ஆனா என்னோட ஆள கரெக்ட் பண்ண மாட்டியே. யாரும் ஆளு? ரியாடா? ஓ அவளா? என்ன அவளா? நீ அவளை லவ் பண்றியா? சத்தியமா இல்ல, நான் வந்தது நோட் புக்காக. பட் தெரியாம நீங்க இதுல மாட்டிக்கிட்டீங்க. இந்த ப்ராப்ளம சரி பண்ணிட்டேனா நான் உங்க லைஃபை விட்டு கிளம்பிடுவேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ரியாவை காட்ட அவ வெய்ச்சனுக்கு கால் பண்ணி மூவி பார்க்க கூப்பிடுறா. நம்ம தலைவனும் அந்த பாட்டுக்காரனை பிடிக்கணும்னு ரியா வீட்டுக்கு வரான். வெய்ச்சன் வீட்டுக்கு வந்ததும் என்ன மூவி பார்க்கலான்னு ரியா கேட்க, அதுக்கு வெய்ச்சன் ஹாரர் மூவின்னு சொல்ல, கட் பண்ணா இப்ப பாட்டு சத்தம் கேட்க உடனே தலைவன் அது யாருன்னு போய் பார்க்க, ஆனா அங்க யாருமே இல்ல. அப்ப சடனா அவன் விசிபிள் ஆக உடனே வெய்ச்சன் அவனை பிடிக்க பாக்குறான். பட் அவன் அங்க இருந்து ஓடி போக உடனே தலைவன் அவன் மேல ஒரு பவுடரை வீச இப்ப காலடி தடத்தை ஃபாலோ பண்ணி அவன் வீட்டை கண்டுபிடிக்கிறான். அங்க போன ரூம் முழுக்க ரியாவோட போட்டோ இருக்க. சோ அந்த சிங்கர் கூட ஒரு ஸ்டூடெண்ட் போல. கட் பண்ணா நம்ம ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் என்னன்னா மானத்தேன் பாட்டு பாட அப்ப மறுபடியும் ஒரு விஷன் வருது. அந்த விஷன்ல நம்ம வெய்ச்சன் வந்து ரியாவை ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போறான். அதுவும் கப்பல் போற ஹோட்டலுக்கு. உடனே அவன் ரியா வீட்டுக்கு போக, ரியா வெய்ச்சன் எங்க தெரியலையே. சரி வெய்ச்சன் வந்து உன்னை எங்கேயாவது கூப்பிட்டா அவன் கூட போகாது அப்படின்னு சொல்லி அவன் கிளம்ப. ஆனா தலைவனுக்கு பயம், எங்க தலைவன் அவளை கூப்பிட்டு போயிருவான்னு. உடனே வெய்ச்சனுக்கு கால் பண்ணி அந்த விஷனை பத்தி சொல்லி அவனை போக வேணாம்னு சொல்றான். ஆனா தலைவன் அவன் பேச்சை கேட்காம அடுத்த நாளே ரியாவை அங்க கூப்பிட்டு போறான். உள்ள போனதும் தலைவன் லைட் ஆஃப் பண்ண அப்ப பாட்டு சத்தம் கேட்க உடனே தலைவன் அவனை பிடிச்சிடுறான். சொல்லு நீ யாரு? என்னோட நோட் புக் உங்ககிட்ட தானே இருக்கு. பட் அவன் என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டான். உடனே மைண்ட் பவர் யூஸ் பண்றான். அப்பதான் தெரிய வருது நோட் புக்கை இவன் எடுக்கலன்னு. அது மட்டும் இல்ல, இவன் ரியாவை லவ் பண்றான். அவளுக்கு ஏதோ ஆக கூடாதுன்னு தான் இவன் பின்னாடியே வரான். உடனே தலைவன் அவனுக்கு இந்த பவர் எப்படி கிடைச்சதுன்னு கேட்க அதுக்கு அவன் சொல்றான், அதாவது என்னன்னா தலைவன் வழக்கம் போல அவன் வீட்டுக்கு போகும்போது வழியில அந்த 2 ரவுடியை பார்த்திருக்கான். அவனுங்க இவனை பார்த்ததும் பாட்டு பாட சொல்ல உடனே இவனும் பயந்து பாட்டு பாட அப்ப ரியா வர. ஆனா ரியாவுக்கு அப்ப இவன் யாருன்னு தெரியாது. அந்த ரவுடிஸும் ரியாவை பார்த்ததும் அவ பின்னாடியே போக அப்ப சடனா ஒரு மிரர் கிட்ட போய் பாடுறான். ஆனா மிரர்ல இவன் உருவம் தெரியல. உடனே பயந்து பாட்டை நிப்பாட்டுறான். உடனே அவன் உருவம் தெரிய அதனால அவன் மறுபடியும் பாட அப்பதான் தெரியுது தலைவன் பாட்டு பாடினா கண்ணுக்கு தெரிய மாட்டான்னு. இந்த கதையை கேட்ட நம்ம தலைவன், இங்க பாரு உன்ன நான் விட்டுடுறேன், ஆனா எப்பவுமே டச்சிலே இரு அப்படின்னு சொல்ல கட் பண்ணா ஜியானோட அப்பா வந்து நம்ம டீமை பிடிக்க ஒரு டீமை செட் பண்ணார்ல. அவங்க நம்ம தலைவனையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ண அவ சிங்கர் காலேஜுக்குள்ள இருந்து வெளியே வரான். அதுவும் யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி அவன் வர. அப்பா ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது அவனோட பவர் வந்து அவனை விட்டு போக, டே சிங்கர் எல்லாரும் பாக்குற மாதிரி அவன் பவரை யூஸ் பண்ணுவ, நான் உன் கண்ணுக்கு தெரியுறேனா அப்படின்னு அவன் கேட்க உடனே தலைவன் அவனை செக் பண்ணா அப்பா அவன் காலு கீழே ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸாலதான் இவனோட பவர் போயிருக்கு. அப்ப சடனா 2 பேருமே மயங்கவில்லை. உடனே கேடி பசங்க நம்ம வெய்ச்சனையும் சிங்கரையும் கடத்திடுறாங்க. பாஸ் கிட்ட சொல்லலாமா? இல்ல வேணாம். ஏன் வேணாம்? அவர் இவனை கொல்ல பாக்குறாரு. ஆனா நாம ரிசர்ச்சுக்காக கடத்தணும். ஸ்டேசி அவங்க எழுந்துட்டாங்க. உடனே அவ போய் நம்ம டீமை விசாரிக்க, உனக்கு அந்த பவர் வேணும்னா சிங்கரை விட்டுடு, அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு வெய்ச்சன் சொல்ல உடனே அவங்க சிங்கரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வெளியே போன சிங்கர் நம்ம டீமை பார்த்து எல்லாத்தையும் சொல்ல கட் பண்ணா அவங்க ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி தலைவனோட எனர்ஜியை வெளியே எடுக்க அப்ப சடனா மாஸ்க போட்டு ஒருத்தன் அங்க வந்து அவங்களை அட்டாக் பண்ணி நம்ம தலைவனை காப்பாத்துறான். அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வர. ஆமா யார் அவன்? அவன் யாருன்னு தெரியல. திடீர்னு போன் பண்ணா நீ இருக்கிற இடத்த பத்தி சொல்லி எங்களை வர சொன்னா நாங்களும் இங்க வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்ல கட் பண்ணா தலைவன் கேடி பசங்க யூஸ் பண்ண டிவைஸ்ல சில சேஞ்சஸ் பண்ணி இதை நீங்க யூஸ் பண்ணா உங்க பவர் உங்களை விட்டு போயிரும், நீங்களும் நார்மலா இருவீங்க அப்படின்னு வெய்ச்சன் சொல்றான். உடனே 2 பேரும் அதை எடுத்து போட அவங்களோட பவரும் அவங்களை விட்டு போயிடுது. ரியா நீ பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னு சொன்னல, ஆனா நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அதான் நீ பழையபடி மாறிட்டியே. உடனே துன்முவும் ரியாவும் டோர்னமெண்ட்ல கலந்துக்க போக நம்ம தலைவனும் அந்த நோட் புக்கை தேடி போறான். கட் பண்ண அந்த கேடி பசங்க நம்ம ரியாவை ஃபாலோ பண்ண உடனே துன்மு வெய்ச்சனுக்கு கால் பண்ணி, டேய் எங்க பவர் எங்களை விட்டு போனா யாருமே எங்க பின்னாடி வரமாட்டாங்கன்னு சொன்ன, இப்ப என்னன்னா அந்த கேடி பசங்க எங்களை ஃபாலோ பண்றாங்க. சரி முடிஞ்ச அளவுக்கு வேகமா போங்க, நான் உடனே அங்க வரேன் அப்படின்னு தலைவன் சொல்ல உடனே தலைவன் ரொம்ப ஃபாஸ்டா அங்க போக பார்க்க அவ வேகமா போகும்போது ஒரு பொண்ணு மேல சேர வீசிடுறான். உடனே அந்த பொண்ணு தலைவனை பச்சை பச்சையா திட்டுறா. தலைவனும் கண்டுக்காம ஃபாஸ்டா போக ஆனா அந்த லேடி விடுற மாதிரி தெரியல. உடனே தலைவன் கூட போட்டி போடுறா. அப்பாவ பைக் ஸ்கிட் ஆக உடனே தலைவன் அவளை காப்பாத்த அப்ப தலைவனோட பைக் கீயை எடுத்துடுறா. ஹேய் கீயை கொடு, முதல்ல சாரி சொல்லு. நான் ஏன் சாரி சொல்லணும்? என் மேல சேர அடிச்சல, அதை ஒண்ணும் நான் வேணும்னே பண்ணல. ஒழுங்கா சாவியை கொடு, முடிஞ்சா நீயே எடுத்துக்கோ. சாவியை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு, முடிஞ்சா கண்டுபிடி அப்படின்னு அவ சொல்ல உடனே தலைவன் மைண்ட் ரீடிங் யூஸ் பண்ணி அந்த கீயை கண்டுபிடிச்சி அவளை கட்டி போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணா நம்ம சிங்கரை காட்ட அப்பா அவன் பாட்டு பாடிட்டே குளிக்கும் போது அவனோட பவர் திரும்ப வருது. அப்பதான் தெரிய வருது அந்த டிவைஸ் வந்து இவங்க பவரை டெம்பரரியா தான் லாக் பண்ணுதுன்னு. உடனே டோர்னமெண்ட்டுக்கு போன ரியாவை தேடி போறான். ஏன்னா அவ ஃபைட் பண்ணும்போது அவ கோவப்பட்டா அவளோட பவர் வந்து அன்லீஷ் ஆகும். அதனால அதை தடுக்கணும்னு அவன் மேட்ச் நடக்கிற இடத்துக்கு போறான்.
கட் பண்ணா நம்ம டீம் வந்து கேடி பசங்களை ஏமாந்துட்டு மேட்ச் நடக்கிற இடத்துக்கு வந்து டோர்னமெண்ட்ல கலந்துக்க. இதே சமயத்துல சிங்கரும் அங்க வரான். ஆனா ஸ்டேடியம்குள்ள போகணும்னா டிக்கெட் வேணும், அது அவங்க கிட்ட இல்ல. உடனே அவனோட பவர் யூஸ் பண்ணி உள்ள போறான். அப்ப நம்ம வெய்ச்சன் அவனை பாத்துறான். டேய் அவனுக்கு எப்படி பவர் வந்தது அப்படின்னா அவளுக்கும் வந்திருக்கும்ல. உடனே மேட்சை ஸ்டாப் பண்ண பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து கேடி பசங்க அங்க வந்து இவங்க 2 பேர் அடிக்க, அதே நேரத்துல சிங்கர் அவனோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ரியா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, உடனே ரியா அவளோட பவரை கண்ட்ரோல் பண்ணி மேட்சை வின் பண்ணிடுறா. கட் பண்ணா நம்ம டீம் இருக்கிற பிளேஸுக்கு பாஸ் வர, பாஸ் அந்த கேடி பசங்களும் இங்கதான் இருக்காங்க, டேய் அந்த 2 பேர் மேல காரை ஏத்துடா. உடனே அவன் காரை வேகமா ஓட்ட, அப்ப ரியா மாசா வந்து அவளோட பவர் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிடுறா. அது மட்டும் இல்ல, அவளோட பவரை இப்ப அவளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்க பாருங்க, ஜியா நிலைமைக்கு காரணம் நான் இல்ல. வீடியோ நீங்க பாத்தீங்கல்ல, அது எனக்கு தெரியும். ஆனா உன்னை விட மாட்டேன்டா. டே ராக்கா கார் எடு. பாஸ் காரு உடைஞ்சு போச்சு. அப்பவா நடந்து போலாம். கட் பண்ணா வேச்சன் வீட்டுக்கு அந்த பிளாக் மேன் வந்து இதை எடுத்துட்டு போக, இது வந்து கேமரா மூலம் தலைவனுக்கு தெரிய வர. ஆனா அவனோட ஃபேஸ் தெரியல, பட் அவனோட பைக்கை பாத்துடுறான். அந்த மாதிரி பைக்கை சில பேர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. உடனே துன்மு கிட்ட அந்த பைக் போட்டோவை காமிச்சு, இந்த மாதிரி பைக்கை நம்ம ஏரியால எங்க தயாரிப்பாங்க எங்கன்னு தெரியல, ஆனா இந்த மாதிரி பைக்கு ரூட் பாய்ஸ் கிட்ட தான் இருக்கும், அவங்க எல்லாருமே பிளாக் பப்புக்கு மட்டும் தான் வருவாங்க அப்படின்னு துன்மு சொல்ல, உடனே 2 பேரும் அந்த பப்புக்கு போக, அங்க அந்த பைக் லேடியும் இருக்கா. இவளோட பேரு லிசி. அவ வந்து நம்ம ரியாவோட ஃப்ரெண்டு தான் போல. இவனா? அவனு உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா, நான் உன் மேட்ச பார்க்க வந்தல, அப்ப இவன் தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணான், அதனாலதான் என்னால வர முடியல. ஹேய் அவன் தெரியாம பண்ணிட்டான், அவனை மன்னிச்சு விட்டுரு. சரி ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொன்னியே, அது இவனா? ஆமா. அடியே அவன் நல்லவன் இல்ல. அப்படிதான் இல்ல, அவன் நல்லவன் தான். என்னவோ போ. பாஸ் அங்க பாருங்க, நம்ம கேரேஜ் உள்ள யாரும் இருக்காங்க. இவன் ஏன் இங்க வந்தான்? உனக்கு அவனை தெரியுமா? அவனும் என் ஃப்ரெண்டு தான். சரி வா, அவன் என்ன பண்றான்னு கேப்போம். உடனே அவ கேட்க, ஆனா அவன் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறான். இப்ப அடுத்த நாள் அந்த பைக் கேங் வந்து ஒரு ரேஸ் நடத்த, அந்த ரேஸுக்கு நம்ம வைச்சனும் வரான். வைச்சன் வந்ததை லிசி பாத்துறா. டேய் நீ ஏன் இங்க வந்த? ஹே ரவுடி, நீ என்ன இங்க? இது ஏன் இடம். ஓ அப்படியா, இங்க ரேஸ் நடக்குதுல, அதான் நானும் வந்தேன். இது கிளப்ல இருக்கிறவங்களுக்காக நடத்துற ரேஸ், இதுல நீ ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, ஆனா தலைவன் அவளை கண்டுக்காம ரேஸ்ல கலந்துக்கிட்டு லிசியோட பாய் ஃப்ரெண்ட் பைக்கை வேணுனே மோதி அவனோட மைண்ட ரீட் பண்றான். என் நோட் புக் எங்க? எந்த நோட் புக்டா? அப்ப நீ எடுக்கலையா? ஆனா இந்த பைக்கு உன்னோடது தானே, ஏன் பைக்கா? அது இவனோடது இல்லையா? அப்ப லிசி வர, உடனே தலைவன் அங்க இருந்து போயிடுறான். உடனே லிசி அவனை ஃபாலோ பண்ண, டே யார்டா அவன்? பாஸ் அவன் நம்ம மேடம் கிட்ட ரேஸுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தான். அப்படியா, சரி அவ எங்க போறான்னு பாரு. கட் பண்ணா லிசி தலைவன் வீட்டுக்கு வர, எதுக்கு என் பின்னாடி வர? நீ பெரிய ரதி, உன் பின்னாடி நான் வரேன். நான் வேற விஷயமா அங்க வந்தேன், ஆனா அது அவன் இல்ல, அதான் நான் கிளம்பிட்டேன். கட் பண்ணா லிசி மோட்டார் கேம்புக்கு வர, அப்பானோட லவரை யாரோ கடத்தினதா சொல்றாங்க. கடத்தினவங்க நம்ம தலைவன் பேரு சொல்ல, இதே நேரத்துல சிங்கர் வந்து பணத்துக்காக வில்லன் டீம்ல ஜாயின் பண்றான். அதான் ஜியானோட அப்பா டீம்ல ஜாயின் பண்றான். அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அப்படி பண்ண? லிசி என்ன ப்ராப்ளம்? உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் 2 கடத்திட்டான். என்ன சொன்ன? இவன் ஆளை கடத்தினா? அதுக்கெல்லாம் இவன் சரிப்பட்டு வரமாட்டான். ஓ அப்படியா, நேத்து இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? உடனே அந்த ரேஸ பத்தி சொல்றா. நேத்து நான் அவனை பார்த்தது உண்மைதான், ஆனா நான் அவனை கடத்தல. லிசி வெய்ச்சன் அப்படிப்பட்டவன் இல்ல. ஒருவேளை உன்னோட ஆளை வேற யாராவது கிட்னாப் பண்ணிருக்கலாமே. இல்ல ரியா, இவனை எப்ப பார்த்தானோ அப்பத்துல இருந்து ப்ராப்ளம் தான் வருது. சரி இப்ப என்ன பண்ண போற? இவன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் நானும் போவேன். ஒருவேளை அவன் டாய்லெட்டுக்கு போனா அங்கேயும் போவேன். என்ன வெய்ச்சன் வீட்டுல ஸ்டே பண்ண போறியா? அப்ப துன்முக்கு ஒரு கனவு வர, அந்த கனவுல யாரோ சிங்கர் அட்டாக் பண்ணி கடத்திட்டு போற மாதிரி இருக்கு. கட் பண்ணா கடத்தினவன் சிங்கர் மேல சில டெஸ்ட் எடுத்துட்டு அவனுக்கு ஒரு சீரமம் போடுறான். அதே சமயத்துல நம்ம டீம் அங்க வர, நீ சொன்ன இடம் இதுதானே? ஆமா, கனவுல இந்த இடத்த தான் பார்த்தேன். உடனே அவங்க உள்ள போக, அதே நேரத்துல அந்த 2 அல்லக்கையும் இவங்கள ஃபாலோ பண்ண, இந்த சைடு சிங்கருக்குள்ள அந்த சீரம் போனதும் அவர் ரொம்ப வேடா மாதிரி பயங்கரமா கத்த, என்ன சத்தம் அது? டேய் ஆஃப் தாண்டா கத்துறான். உடனே 3 பேருமே மேல போனா, இவன் டிஃபரெண்டா இருக்கான். டேய் அவன் இப்ப கண்ட்ரோல்லே இல்ல, நவுந்து போ. டேய் என்னடா இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்? நாம எப்படியாவது இவனை பாஸ் கிட்ட கூப்பிட்டு போனோம். வெச்சன் அவனுக்கு என்னாச்சு தெரியலையே. அப்ப ஆஃபு வந்து அவங்க 3 பேரையும் அடிக்க, நம்ம தலையும் வந்து சிங்கரை சுயநலம் கொண்டு வர எவ்வளவோ ட்ரை பண்றான். பட் என்ன பண்ணாலும் அவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவே முடியல. அப்ப தலைவன் ஆஃபு தலையில அடிக்க அவன் வாங்கிடுறான். இங்க என்னடா நடக்குது? வழக்கமா அவன் மறையும் போது பாட்டு தானே பாடுவான், ஆனா இன்னைக்கு அவன் டோட்டலா வேற மாதிரி இருக்கான். கடத்தினவன் ஆஃபுவே நோ பண்ணிருக்கான், அதுவும் இந்த சீரமை யூஸ் பண்ணிதான் அவன் ஏதோ பண்ணிருக்கான். இது என்ன சீரம் தெரியல, லேபுக்கு கொண்டு போய் தான் டெஸ்ட் பண்ணணும். சரி நீ ஆஃபு கூட இரு, நானும் ரியாவும் மேல ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறோம். உடனே 2 பேரும் மேல போக, அப்பா அந்த 2 அல்லக்கையும் வந்து துன்முவை அடிச்சு போட்டு ஆஃபுவை தூக்கிட்டு போயிடுறாங்க. போகும்போது சீரமையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. நான் எப்படி இங்க வந்தேன்? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உன்னை கடத்திட்டு போய் என்னவோ பண்ணாங்க. அப்ப திடீர்னு நீ ஒரு ராட்சசனா மாறிட்ட. நாங்க மட்டும் வரல, அவங்க உன்னை கொண்டு இருப்பாங்க. நீ சொல்றது உண்மையா? இந்த வீடியோவை பாரு, உனக்கே புரியும். அதுக்கப்புறம் தான் ஆஃபு வில்லன் டீம்ல ஜாயின் பண்றான். இப்ப நம்ம டீம் சிங்கரை தேட
அப்ப நம்ம தலைவனுக்கு ஒரு SMS வருது. ஆப்பு உயிரோட வேணும்னா உடனே நீங்க 3 பேரும் ஹார்பருக்கு வாங்க அப்படின்னு வில்லன் சொல்ல உடனே 3 பேருமே அங்க போறாங்க. வெல்கம் வைச்சன், உன் பவரை பத்தி ஆஃபு சொன்னான். உன்னால மைண்ட் ரீட் பண்ண முடியுமாமே, அவனால நடக்க போறத முன்னாடியே பார்க்க முடியும், அவளால கரண்ட்டை யூஸ் பண்ண முடியும், இவன் பாட்டு பாடினா மறைஞ்சு போவான். இங்க பாருங்க, உங்க பையனா நான் எதுவும் பண்ணல, உங்குள்ள ஒருத்தன் தான் என் பையனை அடிச்சான். ஏன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க 4 பேருமே அங்க இருந்தீங்க. உடனே அவரு நம்ம டீமை அட்டாக் பண்ண இந்த 4 பேர்ல நம்ம ஹீரோவோட பவரும் ஃப்ரெண்டோட பவரும் வேஸ்ட். சோ அவங்க பிரிஞ்சு ஓட அதே நேரத்துல ரியா அவ பவர் யூஸ் பண்ணி எல்லாரையும் தாக்க. பட் அவங்க கரண்ட்டை தடுக்கிற ஷீல்டை யூஸ் பண்ணி ரியாவை தடுத்துடுறாங்க. சோ 3 பேருமே மாட்டிக்க நாம தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும். உடனே ஆஃபு அவனோட இன்விசிபிள் பவர் யூஸ் பண்ணி எல்லாரையும் அடிச்சு போட்டு நம்ம டீமை காப்பாத்த. அப்ப பாஸ் வந்து காரை எடுத்துட்டு வந்து நம்ம டீம் மேல மோத பார்க்க அப்ப அதை வெயிச்சன் பார்த்து அவங்க எல்லாரையும் தள்ளிவிட அப்ப அந்த காரு கண்டெய்னர்ல மோதி பாஸுக்கு அடிபட்டுருது. கட் பண்ணா பாஸோட மூத்த பையனை காட்டுறாங்க. தலைவன் ஒரு பைக்கர் அடிப்பால, அவன் தான் பாஸோட மூத்த பையன். அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப கடைசியா யார் அவர் கூட இருந்தது? பாஸ். அன்னைக்கு போன யாருமே உயிரோட இல்ல, ஆனா உங்க தம்பி கூட இருந்தவங்க அன்னைக்கு பாஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. கட் பண்ணா தலைவன் இப்ப லைப்ரரியில இருக்க அப்போ ஒரு லேடியை பாக்குறான். மிஸ் சான் வைஷன், எப்படி இருக்க? என்ன இன்னும் ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா இவங்க நம்ம தலைவன் ஆர்ஃபனேஜ்ல இருப்பான்ல, அங்க இருந்தாங்களே ஒரு டீச்சர், அவங்க தான் இது. வைஷன், இப்பவும் உங்ககிட்ட அந்த பவர் இருக்கா? இருக்கு, ஆனா முன்ன மாதிரி இல்ல. உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்றான். சரி டீச்சர், நீங்க என்ன இங்க வேலை விஷயமா இங்க வந்த? வேலை கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு, தங்க தான் வீடு கிடைக்கல, அவ்வளவுதானே, என் வீட்டுல வந்து ஸ்டே பண்ணுங்க. கட் பண்ணா ரென் வந்து அல்லக்கைய பார்த்து நடந்ததை கேட்க உடனே அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த 4 பேர்ல ரியாவோட பவர் தான் ஸ்ட்ராங்கு. சரி, அந்த வைச்சனோட பவர் என்ன? அவன் கண்ணத்தை தொட்டா நம்ம மைண்டை ரீட் பண்ணுவான். சோ அதனாலதான் அன்னைக்கு என் கண்ணத்தை தொட்டானா? சரி, மொத்தம் 7 பவர்னு சொன்ன, ஆனா 4 பேரோட பவர் மட்டும் தானே சொல்ற, மொத்த 3 பேரோட பவர் என்ன? அது வந்து பாஸ், அந்த 3 பேர் இன்னும் யாருன்னு தெரியல, ஆனா அவங்களோட பவர் என்னன்னு தெரியும். என்ன, ஒருத்தன் ஹல்க் மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பான், இன்னொருத்தன் மேக்னெட்டோ மாதிரி ஆப்ஜெக்ட மூவ் பண்ணுவான், லாஸ்டா இருக்கிறவனோட பவர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி டைம் டிராவல் பண்ண முடியும். நீ சொல்றது உண்மையா? இவன் மேல சத்தியமா சொல்ற, எல்லாமே உண்மை. உடனே அவன் கிளம்ப அப்ப அல்லக்கை கேக்குறான். டேய், ஏன் கூட தானே இருந்த, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எப்பா, மார்வல் மூவி பாப்பம்பா, அதுல பார்த்துதான் அடிச்சு விட்டேன். அடப்பாவி, அப்ப எல்லாமே உருட்டா? ஆமா. கற்பனை நம்ம ரியா போதையில லிக்ஸி கிட்ட அவளோட சூப்பர் பவரை பத்தி சொல்ல, என்னடி உளர்ற? நான் உளரல, இங்க பாரு. ஹேய், அப்ப நீ சொன்ன மாதிரி உனக்கு பவர் இருக்கா? அதனாலதான் இந்த வைச்சன் பார்க்கும் போதெல்லாம் கணத்துல கை வைக்கிறானா? அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? எனக்கும் பவர் இருக்கு. என்ன, உனக்கும் பவர் இருக்கா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எனக்கு இந்த பவர் கிடைச்சது. சோ உன்னோட பவர் தான் சைக்கிக்கா? சரிடா, நான் ஒரு பேப்பர் தந்தால, அது எங்கடா? தோ இங்கே இருக்கு. என்ன காணோம்? டேய் விளையாடுத. ஏய், நான் விளையாடல, சத்தியமா இது இல்ல. கட் பண்ணா டீச்சரை காட்ட அவ அந்த மிஸ்ட்ரி மேனை போய் பாக்குறா. அவன் சொல்லிதான் இவன் நம்ம தலைவனை தேடி வந்திருக்கா போல. நான் கேட்டது எங்க, அதை எடுக்க முடியல. நீங்க பாரு, நமக்கு டைம் இல்ல, சீக்கிரமா அந்த வேலையை முடி, எனக்கு அந்த பவர் வேணும், என்னை விட்டுருங்க. வைச்சன் என்ன ரொம்ப நம்புறான், நீ மட்டும் எனக்கு உதவல, நான் உன்னை பத்தின உண்மையை வெளிப்படுத்திடுவேன். என்ன மிரட்டுற நிலைமையில நீ இல்ல, ஏன்னா உன்னோட சீக்கிரம் என்கிட்ட இருக்கு. உடனே டீச்சர் வைச்சனுக்கு கால் பண்ண அப்போ ஒரு பைக் வந்து அவங்கள மோத அவங்க ஸ்பாட்லயே இறந்துறாங்க. கட் பண்ணா பிளாக் சூட் ரென்ன பார்த்து, வைச்சனை நீ பழி வாங்க நினைக்கிறல, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா அது வரைக்கும் நீ வைச்சனை எதுவும் பண்ணாத. கட் பண்ணா துன்மு அவனோட பவர் யூஸ் பண்ணி டீச்சர் இறந்து போன வீடியோ எடுக்கிறான். அப்ப அந்த வீடியோ பார்த்த லிசி வைச்சனுக்கு கால் பண்ண உடனே வைச்சன் ரென்னை தேடி போறான். ஏன்னா அந்த வீடியோல இருந்தவன் ரென் மாதிரியே இருக்கான். டீச்சர் எதுக்குடா கொன்ன? நீ வருவேன்னு நினைச்சேன். டேய் வாங்கடா. உடனே அவங்க தலைவனை அட்டாக் பண்ண, டேய் வைச்சனை என்ன பண்ண? உங்க உதவிக்கு நன்றி, நீங்க சொன்னதாலதான் நான் அதை பண்ணேன், அதனாலதான் வைச்சன் என்ன தேடி வந்தான். வைச்சன் எதுவும் பண்ணாத, அதை சொல்ல நீ யாரு? உனக்கு மயக்கம் வருதா? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இப்போ உன் உடம்புல பாய்சன் இருக்கு, உனக்கு எதுவும் ஆக கூடாதுன்னா வைச்சனை ரிலீஸ் பண்ணு. உடனே வைச்சனை அவன் விட இவ துன்மு கால் பண்ண உடனே வைச்சன் அங்க போறான். எனக்கு இப்போ ஒரு விஷன் வந்தது, அந்த விஷன்ல சூப்பர் காஸ்டியூம் போட்டு ஒருத்தன் சூப்பர் பவரை யூஸ் பண்றதை பார்த்தேன். சோ நம்ம தேடுற அடுத்த சூப்பர் ஹீரோ அவனாதான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் ஃபேஸை நான் பார்க்கல, ஏன்னா அவன் காஸ்டியூம் போட்டிருந்தான். கட் பண்ணா ஒருத்தனை காட்டுறாங்க. இவரு நம்ம பசங்க படிக்கிற காலேஜோட டீச்சர். நம்ம டீம் ஒருத்தரை தேடுறாங்களே, அவன் இவன் தான். சோ இவனுக்குள்ள டெலிபோர்டேஷன் பவர் இருக்கு. அந்த பவர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை யூஸ் பண்ணி ஹீரோ மாதிரி மாற ட்ரை பண்றான். பட் எதுவும் வேலை செய்யல. கட் பண்ணா நம்ம தலைவன் லிசியை பார்க்க வர, ஹே வைச்சன் உள்ளவா. என்ன இது? உனக்கு தான், நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே, நீ உண்மையிலேயே வைச்சன் தானா? இதுல என்ன டவுட்? அப்புறம் லிசி, என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உடனே லிசி வைச்சனை கிஸ் பண்ண தலைவன் வெக்கப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த மாத்து மருந்து, இனிமே வைச்சன்னு
டச் பண்ணாத. அப்புறம் அன்னைக்கு உன் அப்பா வீட்டை இடிக்கும் போது அங்க யார் இருந்தாங்கன்னு கண்டுபிடி. எதுக்கு? அது உனக்கு தேவையில்லை. சொன்ன வேலையை பண்ணு. அப்பதான் உன்னோட விஷத்துக்கான உண்மையான மாத்து மருந்து தருவேன். கட் பண்ணா வெயிச்சனுக்கு லிசி சமைச்சுக்கிட்டு இருக்கா. சரி, எப்படி போகுது? என்ன இங்க எல்லாரையும் நார்மலா மாத்துறேன்னு சொன்னியே, என்ன உளர்ற? நான் எப்ப சொன்னேன்? அப்புறம் நீ என்ன லூசா? நமக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கு, அதை அனுபவிக்காம திரும்ப என்கிட்டயே தரேன்னு சொல்ற அப்படின்னு வெயிச்சன் கண்டமேனிக்கு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் போனதும் அவ அங்க இருந்து கிளம்ப, லிசி எங்க போற? என்னோட வீட்டுக்கு தான். என்னாச்சு? ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவ போக, ஆனா தலைவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா கொஞ்ச நாளா லிசிய பார்க்க வருது நம்ம தலைமையில தலைவன் மாதிரி இருக்கிற வேற ஒருத்தன். இப்ப ரியா நடந்தது சொல்ல, லிசி வந்தது நான் இல்ல, என்ன மாதிரி இருக்கிற வேற ஒருத்தன். அவனுக்கு உருவ மாற சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் உன்கிட்ட என்ன சொன்னானோ அததான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தன் ஒரு லேடிக்கு ட்ரக் தந்து அவங்கள ரேப் பண்ண பார்க்க, அப்ப சூப்பர் காஸ்டியூம் போட்ட ஒருத்தன் அவனை அடிச்சு போட்டு அந்த லேடியை காப்பாத்திடுறான். கட் பண்ணா காசிப் ராணி அந்த சூப்பர் ஹீரோ பத்தி பேச, அதை தற்செயலா நம்ம ஹீரோ கேட்டுடுறான். உடனே அந்த ஹீரோவை தேடி அவன் போறான். இந்த இடம் தானா டாக்டரோட வீடு? இங்கதான் இருக்கு. நாம ஏன் டாக்டர் வீட்டுக்கு வரணும்? அந்த பிளாஷ் பாய் டாக்டரை லவ் பண்றான். சோ அவங்களுக்கு கடத்துற மாதிரி நடிச்சா அவன் கண்டிப்பா இங்க வருவான். பட் எவ்வளவு வெயிட் பண்ணியும் அவனும் வரல, அந்த டாக்டரும் வரல. இப்ப அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கே போய் நம்ம டீம் அவனுக்காக வெயிட் பண்ண ரொம்ப போரா இருக்கு. நாம ஒரு கேம் ஆடுவோமா? என்ன கேம்? ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து யாரு வெளியே வந்தாலும் அவங்க டாக்டர் சட்டை போட்டா நீ என் மண்டையில கொட்டணும். ஒருவேளை உங்க கலர் ட்ரெஸ் போட்டா நான் உன்னை அடிப்பேன். நான் வின் பண்ணிட்டேன். உடனே அவ தலைவன் மண்டையிலே கொட்ட, இப்பவும் நான் தான் வின் பண்ணேன். மாட்னியா? இப்ப நான் அடி பலமா? இனிமேலும் இதை ஆடணுமா? வேணா ராசா. இப்படி அவங்க பேசிக்கிட்டே டைம் ஓட்ட இப்ப அந்த பிளாஷ் பாய் வரான். உடனே நம்ம தலைவன் நடந்ததை சொல்லி கூட வர சொல்றான். ஆனா அவன் அதுக்கு ஒத்துக்காம டெலிபோர்ட் ஆயிடுறான். அப்ப நம்ம வெயிச்சன் மயங்கி விழ உடனே அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறா. வெயிச்சனுக்கு என்னாச்சு டாக்டர்? என்னன்னு தெரியல, ஆனா இவருக்கு இது நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இல்ல டாக்டர், வெயிச்சனுக்கு இது வரைக்கும் இப்படி ஆனது இல்ல. இல்லமா, ரிப்போர்ட்டை வச்சுதான் சொல்றேன், இவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல, இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். இப்ப அடுத்த நாள் வெயிச்சன் லிசியை கூப்பிட்டு அவனோட ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றான். உடனே அவனை வழி அனுப்ப பார்ட்டி வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், அது உண்மை இல்ல. இவன் என் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் இவனை பிடிக்கல, ஆனா இப்ப எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா இவன் என் லவர் இல்ல, இவ தான் என் லவர். ஆனா நாங்க இப்ப ஒன்னா இருக்கோம்னா அதுக்கு இவன் தான் காரணம். அப்புறம் நம்ம லிசி தான் வெயிச்சனோட லவர். இப்படி அவன் மொக்க போட்டு பார்ட்டி பண்ண, அப்ப கருப்பு சட்டை போட்ட ஒருத்தன் அங்க வரான். அவன் வந்து நம்ம ரியாவை பார்க்க, உடனே ரியா துன்முக தேடி போக, என்ன ரியா, டேய் உன் கூட இருக்கிறவன் வெயிச்சன் இல்ல, உண்மையான வெயிச்சன் இங்க இருக்கான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. அதாவது தலைவன் ஹாஸ்பிட்டல்ல இருப்பான்ல, அப்ப அந்த டூப்ளிகேட் தலைவனை ரூம்லயே அடிச்சு வச்சுட்டு தலைவனா மாறி லிசி கூட போயிடுறான். இப்ப உண்மை தெரிஞ்ச உடனே டூப்ளிகேட் ஓடி போக, அப்ப போற வழியில ஒருத்தனை அடிச்சு போட்டு அவன் ஷூவை எடுத்துட்டு போறான். இவன் ஏன்டா அவனை அடிச்சான்? அவனோட ஷூக்காக தான். புரியலையேப்பா, அது அப்புறம் சொல்றேன், முதல்ல அவனை பிடிப்போம். அதே நேரத்துல அவன் தப்பிக்க பார்க்க அப்ப ரியா அவனை பிடிச்சிடுறா. ஆனா அவளை தள்ளி விட்டு அவன் எஸ் ஆக அப்பா அவன் ஷூவை கைட்டிடுறா. அப்பா அவன் ஒரிஜினல் ஃபேஸ் ரிவீல் ஆகுது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜியான் தான். நம்ம ஜியானுக்கு லிசி மேல ஒரு கண்ணு, பட் அவன் குண்டா இருக்கிறதால லிசி கிட்ட போக அவனுக்கு பயம். அப்படிப்பட்ட நேரத்துல தான் நம்ம டீம் கிட்ட பிரச்சனை பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆவான். அவன் உடம்பு சரியானதும் வீட்டுக்கு போக பாக்குறான். அப்போ ஒரு செப்பலை எடுத்து போடுறான். அதை போட்டதும் அவன் உருவம் மாறுது. சோ இவன் யார் செப்பல்லாம் போடுறானோ அவங்க உருவத்தை இவன் எடுப்பான். இதை யூஸ் பண்ணி தான் தலைவன் மாதிரி வந்து லிசி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். என்ன எலவுடா இது? ஒருத்தன் பாட்டு பாடினா மறைவான், இவன் கண்ணத்தை தொட்டா அவங்க மனசை படிப்பான். அவன் என்ன செப்பலை போட்டா உருவம் மாறுவானா? வியடா தான் இருக்குல்ல, ரொம்ப வியடா இருக்கு. சரி, நம்ம ஜியானை போய் தேடுவோம். அப்ப யாரோ இவங்க ரூம்ல மயக்க மருந்து போட கட் பண்ண எல்லாருமே பிளாக் பாய் கிட்ட இருக்காங்க. டேய் வெயிச்சன், என்ன ஞாபகம் இருக்கா? யார் நீ? என்ன தெரியல நண்பா, நான் தான் சன்பிங். அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. இந்த சன்மிங் தலைவர் இருந்த அனாதை இல்லத்துல தான் இருப்பான். அதே மாதிரி பவர் ஸ்டோன் விழும்போது இவங்க 2 பேருமே தான் அங்க போவாங்க. ஆனா தலைவன் தான் அந்த பவர் ஸ்டோனை தொடுவான். ஆனா தலைவன் அந்த ஸ்டோனை தொட்டதால பவர் அவனுக்குள்ள போயிடுது. நீ அந்த ஸ்டோனை தொட்டு சூப்பர் பவர் அடைஞ்ச, ஆனா நான் ஒரு குப்பையா மாறிட்டேன். அப்பவே முடிவு பண்ண இந்த பவரை எப்படியாவது அடையணும்னு. ஆனா கடவுள் என்ன நினைச்சாரோ, உன்னோட பவரை இந்த 6 பேருக்கு அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அவங்க 6 பேரையும் தேடுன. ஏன்னா 6 பேரோட பவர் உனக்குள்ள அனுப்புனாதான் அந்த பவர் எனக்கு முழுசா கிடைக்கும். ஆனா என்ன, அவங்க பவர் எடுத்துட்டா அவங்க இறந்துருவாங்க. அவங்கள எதுவும் பண்ணாத, டைம் முடிஞ்சு போச்சு கண்ணா. உடனே சன்மிங் அவனோட பவர் எடுத்து தலைவன் உடம்புல வைக்க, அப்ப தலைவன் அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிடுறான். அதுவும் பவர் ஸ்டோன் நாளுக்கே போயிடுறான். அது என்னன்னு போய் பாப்போமா? அது சாதாரண கல்லு தான், வா போலாம். சோ தலைவன் அந்த ஸ்டோனை தொடாம போக ஃபியூச்சரே மாறிடுது. அந்த ஃபியூச்சர்ல நம்ம துன்மு வந்து ஒரு சிங்கரா மாறுறான். அதே நேரத்துல ரியா
பாக்ஸிங்ல ஒரு லெஜெண்டா மாறுறா. அது மட்டும் இல்ல அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் லிஸி வந்து பிசினஸ் உமனா மாறுறா. பிசினஸ்ல எவ்வளவு சக்சஸ் ஆனாலும் யாரையோ மிஸ் பண்றேன்னு அவ ஃபீல் பண்றா. அதே மாதிரி நம்ம ஆஃபு காசிப் ராணியை லவ் பண்ணி அவன் லைஃபை என்ஜாய் பண்றான். ஆனா நம்ம தலைவன் யாருமே இல்லாம ஒரு தனியாளா, அதாவது இவங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் அதே மாதிரி இருக்கான். அதே நேரத்துல அவங்க கிட்ட இப்ப பவரும் இல்ல. சோ இதோட இந்த சீரீஸ் முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமால உங்களை வந்து மீட் பண்றேன்.